ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் மிஸ்டர் ஜேகே. இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த அகதிகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இப்போ பரபரப்பாக பேசப்படுறது என்னென்னு சொன்னால், அமெரிக்கா இந்தியா. அமெரிக்காவில் பார்த்திங்கன்னு சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் இப்போ திருப்பி பதவியேற்ற பின்பு, அதாவது அவர் பதவியேற்ற நிகழ்வுக்கு அந்த நிகழ்வுக்கு ஏற்ற பின்னர் நிகழ்வின் போதும் சரி, அதாவது நம்மளோட மோடியை நரேந்திர சிங் மோடியை அழைப்பு விடுக்கப்படலை, அவரை கூப்பிட விடலைன்னு சொல்லி ஒரு பேச்சு ஒன்று பேசப்பட்டிருந்த நிலைமையில் இப்போ அமெரிக்காவில் அதாவது அகதி சங்கத்தில் அகதியில் குடியேறி இருந்த ஆட்கள் 7 லட்சம் பேருக்கிட்ட இருக்கிறவங்கள அங்கே யூகே இராணுவ விமானத்தின் மூலம் அவர்களை நாடு கடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் இப்போ ரீசெண்டாக இப்போ 2 நாளைக்கு முன்னே பரவிட்டு இருக்குது. அந்த நியூஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன விஷயம்னு சொன்னால், அங்கே அந்த எந்தவித அனுமதியும் இல்லாமல் அகதிகளாக இருந்த ஆட்களை என்ன செய்யிருக்கான்னு சொன்னால், முதல் கட்டமாக 18,000 பேரை நாடு கடத்தி இருக்காங்க இந்தியாவுக்கு. அது சம்மந்தப்பட்ட நியூஸ் இப்போ பரபரப்பாக சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையும் பேசப்பட்டிருக்கு. C-17 சொல்ல ஒரு விமானத்தின் மூலம் அவங்கள இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயம் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா நியூஸ்லேயும் போட்டிருக்கு. நம்ம நார்மலான விஷயம் தெரியணுன்றதுக்காண்டி இதில் பார்க்குறோன்னு சொன்னால், பிபிசி தமிழ் நியூஸில் அந்த விஷயம் போட்டிருக்கு. அமெரிக்கா இராணுவ விமானம் மூலம் இந்தியாவுக்கு வந்தடைந்த சட்டவிரோத குடியேற்றிகளின் நிலவரம் என்ன என்று சொல்லி ஒரு தலைப்பில் அந்த நியூஸ் போட்டிருக்காங்க. அது நார்மலாக என்ன செய்கிறோன்னு, தாய்நாட்டில் எல்லாரும் இங்கே வேற ஒரு நாட்டுக்காக கொஞ்சம் கூறி போய்க்கலாம் இப்படியான இப்போ என்ன நடக்குது நாட்டில், நம்ம விட்டு அடுத்த நாட்டில் என்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லி அறிஞ்சு கொண்டு போகிறது எல்லாருக்கும் தேவையான விஷயம். இந்த தேவைக்காண்டி நான் இந்த நியூஸை கண்டிப்பாக உங்களிடத்துல கொண்டு சேர்க்கணுன்ற ஒரு விஷயத்துக்காண்டி தான் இதை பார்க்குறேன். இது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி இந்தியாவை சேர்ந்த 100கணக்குக்கும் மேற்பட்ட அந்த நாட்டில் C-17 என்னும் இராணுவ விமானத்தின் மூலம் இன்று மதியம் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஒரு ஏர்போர்ட்டில் சர்வதேச விமான நிலையத்துக்கு அவர்கள் வந்தடைந்திருக்கிறார்கள் சொல்லி இந்த செய்தி போட்டிருக்காங்க. பிபிசி செய்திக்கு வழங்கிய ரவீந்திரநாத் சிங் கூறுகையில், இதன் விமான நிலையத்தின் போது ஊடகங்கள் அனுமதிக்கப்படவில்லை என்றும் இந்தியாவின் விமான நிலையத்தில் வெளியேறி வந்தவர்களை இதை பற்றி பேசியிருக்காங்கன்னு சொல்லியும் போட்டிருக்கு. இது என்ன நாடு கடத்தப்பட்ட 205 இந்தியர்கள் என்று சொல்லி இதில் அடுத்த என்ன விஷயம்னு சொல்லி போட்டிருக்காங்க. அமெரிக்கா ட்ரம்ப் 2வது முறை பதவியேற்ற பின்னர், அதாவது இன்று இந்தியாவில் சட்டவிரோத குடியேற்றிகள் இந்தியாவின் நாடுகள் கடத்தப்பட்ட முதல் முறை என்று, அதாவது ட்ரம்ப் 2வது தடவையாக பதவியேற்றிய பின்னர் இது அதாவது 1வது தடவை இந்தியர்களை நாடு கடத்துகிற சம்பவம் என்று சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், செவ்வாய்க்கிழமை காலையில், அதாவது நேற்று தான் காலம் விடிய காலையில் புறப்பட்ட விமானம் 24 மணி நேரத்தில் வந்தடையும் என எதிர்பார்க்கப்பட்ட செய்தி கூறப்பட்டிருந்தாலும் அது வந்தடைஞ்சது லேட்டாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 18,000 பேரை தான் நாடு கடத்தியிருக்காங்க. அது பஞ்சாப் அரசு மற்றும் காவல்துறை அந்த பஞ்சாப் அந்த மாநிலத்தை சார்ந்தவர்களை தான் நாடு கடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இது சம்மந்தப்பட்ட அவங்கள அந்த அமெரிக்கா சட்டவிரோதம்னு சொல்லி போராட்டம் எல்லாம் செய்திருக்காங்க. அநேகமாக என்ன விஷயம்னு சொன்னால், இந்த நியூஸை பற்றி பார்க்கல சட்டவிரோதமாக நாங்கள் ஒரு இடத்துல குடியேறி அங்கே ஒரு சட்ட மூலத்தை பெறும் வரைக்கும் எங்களுக்குரிய பாதுகாப்புகளை நாங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு நாட்டில் சட்டவிரோதமாக நாங்கள் அந்த நாட்டுக்கு போகிறோம்னு சொன்னால், அந்த நாட்டில் சட்டத்திட்டங்கள் சில வித்தியாசமாக இருக்கும். அந்த சட்டத்திட்டங்கள் என்ன மாதிரி இருக்குது, அந்த நாட்டுக்கு நாங்கள் போனால் அது சரியாகுமான்னு சொல்லி ஒரு விஷயங்களை பார்க்காம போவாங்க. இப்போ மோஸ்ட்லி எல்லா நாடுகளும் இப்போ ஒரு நாட்டில் இன்னும் ஒரு இனத்தவர் இன்னும் ஒரு மொழிக்காரர் அந்த நாட்டில் எல்லாத்தையும் மாற்றும்போது சில விஷயங்களும் அந்த நாட்டில் மாறப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை சில எல்லா நாட்டு இனத்தவர்களும் விரும்ப மாட்டார்கள். அப்போ அங்கே ஒரு நாட்டில் ஒரு மொழி இருக்கும்போதே நிறைய பிரச்சனைகள் வரும்போது, பல மொழிக்காரர் பல கலாச்சாரத்தை அண்டியவங்க வாழும்போது ஒரு முரண்பாட்டுத்தன்மை அங்கே இருக்கிறது நார்மல். அந்த முரண்பாட்டுத்தன்மை அதிகமான நாட்டுக்காரர்கள் விரும்ப மாட்டார்கள். அதுதான் இப்போ இங்கே யூகேல நடந்துக்கு. டொனால்ட் ட்ரம்ப் முந்தி இருந்த ஒரு டைப்பான ஒரு ஆள் தான் அவர். அவர்கிட்ட சட்டத்திட்டங்கள், நடைமுறைகள், கொள்கைகள் எல்லாம் வித்தியாசமாக தான் இருக்கும். அப்படி இருக்க அவர் பதவியேற்ற சடனாக எடுத்த இந்த அகதிகளை நாடு கடத்தின பிளான் எல்லா நாட்டையும் ஒருக்கா யோசிக்க தோணும். எல்லா நாட்டில் இருக்க அகதிகளுக்கும் ஒரு பயத்தை காட்டியிருக்கும்னு தான் சொல்ல வேணும்.
இப்போ என்ன ஒரு நாட்டுக்கு நீங்கள் அங்கேருந்து இங்கே விரைக்கில் வந்து அந்த நாட்டின் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்போ அகதி தஞ்ச கோரிக்கை கொடுப்பாங்களா, கேட்டால் அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குமா, என்னத்தை வச்சு நாங்கள் கேட்க போகிறோம், அது கேட்கறதுக்கான சந்தப்பட்ட பிரச்சனைகள் தற்காலத்தில் நடந்திருக்கு, அது எங்களுக்கு சாத்தியமாக இருக்குமான்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு வாங்க. அதிகமாக இவ்வளோ தூரம் உயிர் ஆபத்துக்களை கடந்து கஷ்டப்பட்டு வந்துட்டு திருப்பியும் ஒரு சின்ன விஷயத்துக்கு நாட்டுக்கு போகிறீங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ உங்களுக்கு இழப்பாக இருக்கும்னு சொல்லி. தயவு செய்து இப்படியான விஷயங்களும் நடந்து கொண்டு தான் இருக்குது, அதுகளை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க.